ரெண்டு ஆளுங்கட்சியாக இருந்து எதிர்கட்சியாக இருந்தவங்க பணத்தை கொண்டு போய் கொட்டுனாங்க. பணத்தை கொட்டி எப்படியாவது வாக்குகளை அறுவடை பண்ணிடணும்னு பார்த்தாங்க. மக்கள் பணத்தை வாங்கிட்டு இவருக்கு ஓட்டு போட்டு அதுலேயே ஒரு பெரிய புரட்சி செஞ்சுருக்காங்க. கேண்டிடேட்டுடைய பேர் தெரியாமல், கேண்டிடேட்டினுடைய முகம் தெரியாமல், அவங்க சொன்ன கருத்துக்களும் பெருசாக போய் சேராமல், அந்த கட்சி தலைவரே பெருசாக பிரச்சாரம் பண்ணாமல், ஒரு கட்சி 2 வருஷத்தில் ஆரம்பித்த கட்சி 108 தொகுதியில் ஜெயிச்சு 1,75,00,000 வாக்கு வாங்கின ஒரு சாதனைங்கிறது பெரிய சாதனை. தவறு செய்தவர்களை இந்த அரசாங்கம் எப்படி நடவடிக்கை எடுக்குது? ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் லஞ்சம் வாங்கினார்னு தெரிஞ்சோடனே அவர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஆளுங்கட்சி ஊராட்சி மன்ற தலைவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். எம்ஜிஆர் 71 கட்சி ஆரம்பிச்சு 77 ஆட்சிக்கு வந்தார். அதுக்கு மட்டும் திமுக அதிமுகவில் இருந்தார். பல டிராவல் பண்ணிட்டு வந்துருக்காரு. ஒரு கட்சி 2 வருஷத்துக்குள்ள ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, ஆனால் அந்த கட்சியினுடைய கட்டமைப்புக்குள்ள அப்போ சரி பண்ணாத கட்சியை உருவாக்காத விஷயத்தை 2 வருஷத்துல மக்கள் பண்ணியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 50 வருஷத்துக்கு முன்னாடி எந்த அரசியல் தலைவரும் தமிழ்நாட்டில் செய்யாத ஒரு சாதனை. இந்த அமைச்சரவையில் 8 தலித் அமைச்சர்கள், 4 சிறுபான்மை அமைச்சர் இருக்கிறாங்க, 4 பெண் அமைச்சர் இருக்கிறாங்க. இதுவே தமிழ்நாட்டு அரசியலில் புதுசு. அரசு அலுவலகங்களில் பணம் கொடுக்காமல், லஞ்சம் கொடுக்காமல் வேலை நடக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பில்டர்ஸ் அவங்க சொல்றாங்க, நாங்கள் பெர்மிஷன் வாங்குறதுக்கு காசு தேவையில்லை. திமுக எரிச்சா என்ன காரணம்? வேணும்னு தான் அர்த்தம். டீலிமிட்டேஷன் பில்லை எரிக்கிறாங்க. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எரிக்கிறார். அப்படி என்ன அர்த்தம்? டீலிமிட்டேஷன் வேணும்னு அர்த்தம். தாவேகாவினுடைய நிலைப்பாடு ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன், திமுகவின் நிலைப்பாடு ஃபேர் டீலிமிட்டேஷன், இந்தியா பிளாக் இருக்கவங்களுடைய நிலைப்பாடு நோ டீலிமிட்டேஷன். வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் சுபைர் அவர்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். இன்றைய நாள் எல்லாரும் பேசக்கூடிய விடயம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் ஆட்சி அமைத்து கிட்டத்தட்ட 100 நாட்கள் ஆயிடுச்சு இன்றோடு. அவருடைய ஆட்சி எப்படி இருக்கு, மக்கள் மத்தியில என்ன மாதிரியான பிரதிபலன் கிடைச்சிருக்கு அப்படின்றது தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. உங்க பார்வையில விஜய் அவர்களுடைய ஆட்சி இந்த 100 நாட்கள் எப்படி இருக்கு? 100 நாட்கள் ஆட்சி அமைகிறதுக்கு முன்னாடியே தேர்தலையே ஒரு பல சாதனைகளை செஞ்சிருக்கிறார். அதாவது 2 ஆளுங்கட்சியாக இருந்து எதிர்கட்சியாக இருந்தவங்க பணத்தை கொண்டு போய் கொட்டுனாங்க. பணத்தை கொட்டி எப்படியாவது வாக்குகளை அறுவடை பண்ணிடணும்னு பார்த்தாங்க. மக்கள் பணத்தை வாங்கிட்டு இவருக்கு ஓட்டு போட்டு அதுலேயே ஒரு பெரிய புரட்சி செஞ்சுருக்காங்க. கேண்டிடேட்டுடைய பேர் தெரியாமல், கேண்டிடேட்டினுடைய முகம் தெரியாமல், அவங்க சொன்ன கருத்துக்களும் பெருசாக போய் சேராமல், அந்த கட்சி தலைவரே பெருசாக பிரச்சாரம் பண்ணாமல், ஒரு கட்சி 2 வருஷத்தில் ஆரம்பித்த கட்சி 108 தொகுதியில் ஜெயிச்சு 1,75,00,000 வாக்கு வாங்கின ஒரு சாதனைங்கிறது பெரிய சாதனை. இது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 50 வருஷத்துக்கு முன்னாடி எந்த அரசியல் தலைவரும் தமிழ்நாட்டில் செய்யாத ஒரு சாதனை. எம்ஜிஆர் 71 கட்சி ஆரம்பிச்சு 77 ஆட்சிக்கு வந்தார். அதுக்கு மட்டும் திமுக அதிமுகவில் இருந்தார். பல டிராவல் பண்ணிட்டு வந்துருக்காரு. ஒரு கட்சி 2 வருஷத்துக்குள்ள ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, ஆனால் அந்த கட்சியினுடைய கட்டமைப்புக்குள்ள அப்போ சரி பண்ணாத கட்சியை உருவாக்காத விஷயத்தை 2 வருஷத்துல மக்கள் பண்ணியிருக்காங்கன்னா அதுவே ஒரு பெரிய சாதனை. அது ஒரு பெரிய சாதனை. 2வது, தமிழ்நாட்டு அரசியலில் கிட்டத்தட்ட சுதந்திரத்திற்கு பிறகு நடந்த எந்த அமைச்சரவையுமே கூட்டணி அமைச்சரவை இல்லை. கூட்டணி கட்சிகளுக்கான அமைச்சரை 96 சீட் வச்சிருக்க கலைஞர் கூட 2006 கூட்டணிக்கு வாய்ப்பு கொடுக்கல. அவர் தனிச்சு தான் ஆட்சி அமைச்சார். அப்போ கூட்டணி விஷயங்கிறது முதல்ல தொடங்குறாரு. அப்போ தேர்தலே ஒரு பெரிய சாதனையை பண்ணியிருக்காங்க. காசு கொடுக்காம, ஜாதி மதம் பார்க்காம, வேட்பாளர் பேரே தெரியாமல் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அது ஒரு பெரிய சாதனை. அந்த சாதனையை முறியடிச்சுட்டு ஆட்சி அமைக்கலான்னு வர்றப்ப அங்கே ஒரு பெரிய செக் பாயிண்ட் இருக்குது. அவருக்கு 108 தான் இருக்குது. ஃபுல் மெஜாரிட்டி கிடைக்கல, இண்டிவிஜுவல் மெஜாரிட்டி கிடைக்கல. அப்படிங்கும் போது அப்போ ஒரு பெரிய ஒரு சாதனை நடக்குது. திமுக கூட்டணியில் எதிர்த்து கூட்டணியில் இருந்தவங்க இவருக்கு ஆதரவு கொடுக்க வர்றாங்க. தமிழ்நாட்டினுடைய நலன், பாஜக வந்துடக்கூடாது, கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது, இன்னொரு தேர்தல் உடனே வரக்கூடாதுங்கிற காரணத்துக்காக அந்த கட்சியினுடைய கூட்டணி கட்சியெல்லாம் ஆட்சி அமைக்கிறாங்க. கூட்டணி கட்சிகளுக்கான பங்குகளை கொடுத்து இன்றைக்கி ஆட்சி 100 நாளில் போயிட்டு இருக்கு. இந்த 100 நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்குறப்ப, முதலில் இந்த அமைச்சரவையில் 8 தலித் அமைச்சர்கள் இருக்கிறாங்க, 4 சிறுபான்மை அமைச்சர் இருக்கிறாங்க, 4 பெண் அமைச்சர் இருக்கிறாங்க. இதுவே தமிழ்நாட்டு அரசியலில் புதுசு. இதுவரை வரலாறுல இது இல்லாத ஒரு விஷயம். தலித் அமைச்சர்கள் இருந்திருப்பாங்க 4 பேர், 5, 3 பேர் இருந்திருப்பாங்கன்னா 8 பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய சாதனை. 4 பெண்கள், 4 சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த அமைச்சர்கள் இருக்கிறாங்க. முக்கிய இலாக்காக்கள் இருக்கு. அவங்கள ஒரு பேருக்கு வச்சிருப்பாங்க, ஏதாவது ஒரு துறையை கொடுத்து. இன்னைக்கு தமிழ்நாட்டில் முக்கிய இலாக்காக்களில் அந்த மாதிரியான ரோடில் அங்கே இருக்கிறாங்க. அது ஒரு பெரிய சாதனை. 2வது, உங்கள் ஆட்சியினுடைய கேப்ஷன் என்ன? ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி, கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட், க்ளீன் கவர்மெண்ட் அப்படிங்கிறாங்க. ஊழல் இல்லாத ஆட்சி, ஊழலை தடுப்பது, 2யுமே பண்ண போகிறோங்கிறாங்க. அதை என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, அதில் முதல் கட்டமாக வெற்றி பெற்றிருக்கிறாங்க. பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரசு அலுவலகங்களில் பணம் கொடுக்காமல், லஞ்சம் கொடுக்காமல் வேலை நடக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பில்டர்ஸு
அவங்க சொல்கிறாங்க நாங்கள் வந்து பெர்மிஷன் வாங்குறதுக்கு காசு தேவையில்லை. ஒருத்தர்லாம் திருச்சி பக்கத்தில் ஒரு பில்டர் வந்து போன ஆட்சி காலத்தில் அப்ளை பண்ணி அவங்களுக்கு வந்து கட்டிங்காகவே 25 லட்ச ரூபா கேட்டிருக்கிறாங்க. அவர் ஒரு கட்டத்தில் வெறுத்து போய் விட்டுட்டு அந்த ப்ராஜெக்டே விட்டார். ஆட்சி மாறின பிறகு அவருக்கு அது அப்ரூவ் ஆகி வந்துருச்சு. அப்ரூவல் ஆகி வந்து அவருக்கு ஃபோன் பண்ணி சார் வாங்கிட்டு போங்க. எவ்வளோ 25 லட்ச ரூபா கேட்டேன். சென்னையில் பெசன்னரில் ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவருக்கு அவருடைய நண்பர் ஒரு வீடியோ போட்டிருந்தார். அது கூட பயங்கர வைரல் ஆச்சு. மாதம் 15,000 ரூபா கட்டிங் கொடுத்துருந்தாரு. நீங்கள் அது இல்லாமல் அந்த வியாபாரம் நடக்குது. அப்போ அரசு அலுவலகத்தில் அரசு ஊழியர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையில ஒரு 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 இது இருந்தது. ஒரு ஆட்கள் உட்காந்து வந்து பணத்தை வசூல் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதை கட் பண்ணியிருக்காங்க. ஆனால் சார் உயர்மட்டத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து லஞ்ச லாவண்யம் இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் வந்து கடுமையாக சொன்னாலும் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளே அதில் வந்து செயல்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இப்போ அண்ணாமலை அவர்கள் கூட என்கிட்ட வந்து அந்த ஆதாரம் இருக்குது, இப்போ கட்சி நிர்வாகிகள்லாம் வந்து லஞ்சம் கேட்கக்கூடிய சூழல் இருக்குது, அந்த ஆதாரம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு அரசியல் கட்சிங்கிறது ஒரு பெரிய அது ஒரு மிஷினரி. அதில் பல டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அதில் ஒரு சில பேர் தவறுகள் செய்வாதான் செய்வாங்க. அதில் வந்து நீங்கள் எல்லாரையுமே வந்து 100% பெர்ஃபெக்டாக வைக்க முடியாது. ஒரு வீட்டில் 5 பேர் அண்ணன் தம்பி இருக்குன்னா 5 பேர் ஒரே மாதிரியா இருப்பாங்க? ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரே தாயின் வயிற்றில் பிறந்த 5 பேருமே வேறு மாதிரி இருப்பாங்க. அப்போ ஒரு அரசாங்கத்தின் கீழே இருக்கக்கூடியவங்க ஒரு சிலர் தவறு செய்கிறாங்க. தவறு செய்தவர்களை இந்த அரசாங்கம் எப்படி நடவடிக்கை எடுக்குதுன்னு பார்க்கணும். ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் லஞ்சம் வாங்கினார்னு தெரிஞ்சோடனே அவர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஆளுங்கட்சி ஊராட்சி மன்ற தலைவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். ஆனா அந்த ஊராட்சி மன்ற தலைவருடைய மனைவிக்கு கட்சியில ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. இது எப்படி எடுத்து இல்லை அது கொடுத்துருக்குறாங்கன்னு ஒரு விமர்சனம் வருது. அது இல்லைன்னு மறுக்கிறாங்க. 2 தரப்புலையுமே இருக்கு. கொடுக்கலன்றாங்க. அவங்க வேற ஒரு சொந்தத்தில் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனமும் இருக்கு. ஒருவேளை அது தலைமைக்கு தெரியாமல் 2ஆம் கட்ட தலைவர்கள் மத்தியில் அந்த மாதிரியான ஒரு வேலை நடந்திருந்தாலும் அதுக்கும் நடவடிக்கை எடுக்கணும். கண்டிப்பாக கண்டிக்கத்தக்க விஷயம் அது. இப்போ யாரை இது பண்ணுற ஏமாத்துறதுக்கான விஷயம் அது. அதை தண்டி அரசு அலுவலகங்களில் இப்போ நீங்கள் ஒரு காமன் பப்ளிக் போகிறப்ப அங்கே நடக்கக்கூடிய அப்ரோச் மாறி இருக்கு. இன்றைக்கி போகிறோம் நம்மளை வந்து ரிசீவ் பண்ணுறாங்க, ஓரளவுக்கு நல்ல முறையில் நடத்துகிறாங்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கு. இப்போ அதெல்லாம் வந்து உண்மையிலே வரவேற்கத்தக்க விஷயம். 2வது இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய வருவாய் கிட்டத்தட்ட 15,000 கோடி ரூபாய் லீக்கேஜஸ் மட்டும் அரசினுடைய வருமானம் அரசியல்வாதிக்கு போய்கிட்டு இருந்தது 15,000 கோடி. அதை உள்ளே கொண்டு வரதுக்கான முதல் கட்ட வேலை நடந்திருக்காங்க. சட்டமன்றத்திலே கூட நிதியமைச்சர் சொல்லியிருப்பார். இதெல்லாம் இந்த அரசாங்கத்தினுடைய சாதனைகளாக பார்க்குது. புதியவர்கள், எந்த அனுபவமும் இல்லாதவர்கள், முதல் முறை அரசியல்வாதிகள், கிட்டத்தட்ட அந்த அமைச்சரவையில் எம்எல்ஏவாக இருக்கிறவங்களே 50 வயதுக்குள்ளவங்க தான். விரல் விட்டு நீரலாம் 50 வயதுக்கு மேலே உள்ளவங்கள. எல்லாமே 50 வயதுக்குள்ளவர்கள், எளிய சாமானிய பின்புலத்திலிருந்து வந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இன்றைக்கி உட்காந்துருக்குறாங்க. இந்த 100 நாளுக்குள்ளே அவர்கள் அனுபவம் இல்லாததுனால சில இடங்களில் சில குழப்பங்கள் தடுமாற்றங்கள் இருந்தாலும் அதை சரி செய்கிறாங்க. முதல் சட்டமன்ற கூட்டத்தொடருக்கும் 2வது சட்டமன்ற கூட்டத்தொடருக்கும் வித்தியாசமே தெரியும். அங்கே திமுகவில் அனுபவம் வாய்ந்த ஆட்கள் இருக்கிறப்ப அவங்க கேட்குற கேள்விக்கு இவங்க கவுண்டர் கொடுக்குறாங்க, பதில் பேசுகிறாங்க. அப்போ அது மூலமாக தன்னை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. ஒரு துறை சார்ந்த விவாதங்கள் அடுத்து நடக்க போது அதெல்லாம் அவங்களுடைய எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. குறையாக அவங்கள்ட்ட இந்த 100 நாளில் சொல்கிற விஷயம் என்னென்னா வந்து அந்த அனுபவம் இல்லாமல் சில பேர் பண்ணிடுறாங்க, சில விஷயங்கள் அது கான்ட்ரவர்சி ஆகுது அப்படின்றாங்க. அதையுமே அவங்க சரி செஞ்சுக்கிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். இப்போது அண்ணா காலத்து ஆட்சியாக இருக்கட்டும், இல்லை முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் ஆட்சியாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இந்த 100 நாட்கள் எடுத்து பார்க்கும்போது அவங்க சில முக்கியமான முடிவுகள்லாம் எடுத்திருந்தாங்க. குறிப்பாக அண்ணா காலத்து ஆட்சியில் வந்து என்னென்னா மதராஸ் ஸ்டேட் அப்படின்றது வந்து தமிழ்நாடு அப்படின்னு பெயர் வச்சதாக இருக்கட்டும், சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் தள்ளப்பட்டாங்க. அப்படி தாவேக ஆட்சியில் சில முக்கியமான முடிவுகள் எடுத்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கல. ஒன்று வந்து நீங்கள் ஒன்றிய அரசுக்கு எதிராக சில தீர்மானங்களை சட்டமன்றத்தில் நிறைவேற்றிருக்காங்க. தமிழ்நாட்டின் உரிமை சார்ந்த விஷயங்களுக்கான ஒரு குரல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீட்டுக்கு எதிரான தீர்மானம், எஃப்சிஆர்ஐ என்று சொல்லக்கூடிய சட்ட திருத்தத்திற்கு எதிரான தீர்மானம், மேகதாது காவிரி இஷ்யூக்கு எதிரான ஒரு தீர்மானம், இதெல்லாம் சட்டமன்றத்தில் தன்னுடைய நிலைப்பாட்டை காமிச்சிருக்காங்க. மதசார்பற்ற ஒரு அரசு, சமூக நீதி, மாநில உரிமை, இந்த விஷயத்தில் நாங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், சமரசம் கிடையாது அப்படிங்கிறத சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. 2வது இப்போ நமக்கு வந்து நிறையா ஃபண்டு ஷார்ட்டேஜ் இருக்குது, பண முடக்கம் இருக்குது. சொன்னால் அவரே கூட பேசியிருப்பார் முதலமைச்சர் கூட. அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு தான் மற்ற திட்டங்கள் கொண்டு வரலாம். அவங்க முக்கியமாக சொல்கிறது வந்து இந்த சிங்கப்பெண் அதிரடி திட்டம், அது மாதிரியான விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி 100வது நாளில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வந்து இன்றைக்கி ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணி வைக்க போகிறாரு, ஆன்லைன் பத்திரப்பதிவு. அது ரொம்ப 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 ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இப்போ நீங்கள் நம்ம வேலை நிமித்தமாக தஞ்சாவூரோ மதுரையோ திருச்சியோ சேர்ந்தவங்க சென்னையில் இருப்பாங்க, ஊரில் நம்ம
வீடோ ஒரு இடமோ வாங்குறாங்க அப்படின்னா அவங்க போய் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஊருக்கு போகணும், லீவ் போட்டு போகணும். இன்றைக்கி ஆன்லைன் பத்திரப்பதிவு ஆன்லைனில் வந்துருச்சுனாலே உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஊழல் குறைஞ்சிரும், லஞ்சம் குறைஞ்சிரும். நேரடியாக நீங்களும் கவர்மெண்ட்டோட டீலிங் வச்சுக்கிறீங்க. நம்ம டாக்குமெண்ட்டை வந்து அப்லோட் பண்ணுறோம், ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம், அவ்வளோதான் முடிஞ்சு. என்ன ஃபீஸோ அந்த ஃபீஸை கட் பண்ண போகிறோம், கட்ட போகிறோம். இடைத்தரகர்களுக்கான இந்த கமிஷனுங்கிற இலையே இருக்காது. அப்போ அதை வந்து ஒரு முன்னெடுப்பாக எடுத்து இன்றைக்கி அதை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர். அது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விஷயம். ரெண்டாவது, நீண்ட நாள் எல்லாருடைய ஆசை, சென்னை வாசிகளுடைய ஆசை கூவத்தை சுத்தப்படுத்துவது. அதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க. அது குளோபலைஸ் டெண்டர். உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான மாசுபட்ட நதிகளை சீரமைக்கக்கூடிய எக்ஸ்பர்ட் கம்பெனிக்கு டெண்டர் கொடுக்க போகிறாங்க. அதை வந்து கூவத்தை சுத்தப்படுத்தி 800 டு மகாபலிபுரம் வரைக்கும் இந்த கொச்சியில் இருக்கிற மாதிரி வாட்டர் மெட்ரோ அதை கொண்டு வருவதற்கான ஒரு ப்ராஜெக்டும் போயிட்டு இருக்கு. அதுக்கான டெண்டரும் சென்னை மெட்ரோ கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி கொண்டு வரப்போ போக்குவரத்து குறையும், இந்த மாசு கட்டுப்பாடு குறையிறதுக்கான வேலைகள் இருக்குது. அதே மாதிரி நம்ம அந்த கூவத்தை சுத்தப்படுத்தி அதுலேயும் போட்டு விடக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களும் முன்னெடுப்பு நடத்திருக்காங்க. சமீபத்தில் நடந்த இன்வெஸ்டர் மீட் முதலீட்டாளர் மாநாட்டில் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடிக்கு மேலே அவங்களும் அது உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த 100 நாளில் ஒரு அனுபவம் இல்லாத ஒரு புதியவர்கள் செய்திருக்க சாதனையாக பார்க்கணும், வரவேற்கணும். சில குறைநிறைகள் இருந்தாலும் இதெல்லாம் வரவேற்கக்கூடிய விஷயம். நீண்ட நாட்கள் கோரிக்கை வந்து பல ஆட்சி வந்து கூவத்தை சுத்தப்படுத்துறதுக்காக முயற்சி பண்ணி ஃபெயிலியர் ஆயிருக்காங்க. அப்போ இவங்க அது பிராடாக யோசிக்கிறாங்க. அது ஒரு பெரிய அட்வான்ஸ்டு எக்யூப்மெண்ட்ஸை வச்சு இதை கிளீன் பண்ண முடியும். இதை மாதிரி பண்ண ஆட்களை வச்சு பண்ண முடியும். இப்போ நம்ம தேம்ஸ் நதி இருக்கே லண்டனில், அது ஒரு காலத்தில் கூவத்தோட மோசமாக இருந்தது. அதை இன்னைக்கு சுத்தப்படுத்தி இன்னைக்கு வந்து போய் ஃபோட்டோ எடுத்து வந்துட்டு இருக்கோம். இன்றைக்கும் பல பேர் சொல்கிறாங்க அதுவும் மாசுபட்டுக்கிட்டே வருதுன்றாங்க. அப்போ அதை அந்த மாதிரியான இடங்களை சுத்தப்படுத்திய உலகத்தை தரம் வாய்ந்த ஆட்களை வைத்து இதை சரி பண்ண போகிறாங்க. அதுக்கான ஒரு டெண்டர் கேட்டிருக்காங்க. வாட்டர் மெட்ரோ சிஸ்டம் அது வந்து கொச்சினில் இருக்குது, அது தமிழ்நாட்டில் சென்னையில் கொண்டு வர போகிறாங்க. அப்புறம் வந்துட்டு இப்போ சமீபத்தில் நடந்த அந்த இன்வெஸ்ட் மீட்டில் கூட இந்த ஏரோ சம்மந்தமான விஷயத்துக்கான ஒரு கப்பு மாதிரி ஒன்று ரெடி பண்ணுறாங்க. அதுக்கு உண்டான ஃபண்ட் அலாட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு அம்பேத்கர் ஹையர் எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. அதில் வந்து SC/ST ஸ்டூடெண்ட்டு வெளிநாட்டில் அப்ராடில் வந்து ஃபாரின் ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 300 பேருக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. 30 லட்சம் ரூபாய் வீதம் 300 பேருக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு விசா ப்ராசஸிங்கில் பிரச்சனையாக இருக்குன்னு அதுக்கு ஒரு ஆஃபீஸரை போட்டு இந்த விசா ப்ராசஸிங் பண்ணுற வேலையும் நடந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. 300 பேர் வந்து அரசாங்கத்தினுடைய நிதியுதவியோட SC/ST மாணவர்கள் வெளிநாட்டில் உயர்கல்வி படிக்க போகிறாங்க. இதெல்லாம் இந்த 100 நாள் ஆட்சியில் சாதனை. சில குறைகள் இருக்கலாம், அவங்களுடைய அனுபவமின்மையினால, சில பேர் ஆர்வ கோளாறுனால சில பேர் சில குறைகள் இருக்கலாமே தவிர ஆரோக்கியமான ஒரு லாங் விஷனோட இந்த கவர்மெண்ட் போகுது. சத்தம் இல்லாமல் தம்பட்டம் அடிக்காமல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறது உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம் தான். இந்த தாவேக்கா அரசு மீது மிக முக்கியமான விமர்சனமாக வைக்கப்படுவது என்னன்னா, இவங்க பாஜக எதிர்ப்புல வந்து மூர்க்கமா இல்லை, பாஜகவை எதிர்க்கவே இல்லை, பயப்படுறாங்க அப்படின்னு சொன்னதுதான். ஆனா அவங்க செயல்பாட்டை பார்க்கும்போது சட்டமன்றத்துல நீங்க சொன்ன மாதிரி FCRA மசோதாவை வந்து எதிர்த்ததா இருக்கட்டும், நீட்டுக்கு எதிராக வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. இப்ப தமிழ் தாய் வாழ்த்துக்கு முக்கியத்துவம் கொண்டு வரணும், அது ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது பாஜகவுக்கு நாங்க எதிராக தான் இருக்கோம் அப்படின்னு தன்னுடைய செயல் மூலமாக காட்டுறாங்க. இப்ப அதே போலதான் தொகுதி மறுவரை தீர்மானமும் கொண்டு வந்தாங்க. இப்ப எம்பிக்கள் கூட்டம் நடத்தியிருக்காங்க தாவேக்கா சார்பாக. இது வந்து இந்த தொகுதி மறுவரை தொடர்பா வந்து அக்கறையா அந்த எம்பிக்கள் கூட்டம் நடத்தியிருக்காங்களா இல்ல அரசியலாவா? ஏன்னா திமுக இதை வந்து எதிர்க்கிற மாதிரியே இல்லை, ஆதரவு கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. எந்த நிலைப்பாட்டுல தாவேக்கா அரசு? முதல்ல நீங்க பாஜக எதிர்ப்பு நிலைப்பாட்டில் அவங்க உறுதியா இருக்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 50 வருடத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு ஒரு புத்துணர்வு கொடுத்து ஆட்சியில் பங்கு கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க. அகில இந்திய அளவில் காங்கிரஸ் பாஜக தான் எதிரெதிரான அரசியல் சித்தாந்தம் உள்ளவர்கள். அப்போ தன்னுடைய அரசியல் எதிரியாக பார்க்கக்கூடிய பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய காங்கிரஸை தன்னுடைய அமைச்சரவையில் வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு அறிக்கை வந்திருக்கு, தமிழ்நாடு அரசினுடைய வழக்குகளை உச்சநீதிமன்றத்தில் விசாரிப்பதற்கு உச்சநீதிமன்றத்தில் ஆவது சிதம்பரத்தை போட்டிருக்காங்க. இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சராக இருந்தவர், இந்தியாவினுடைய நிதி அமைச்சராக இருந்தவர், சுப்ரீம் கோர்ட்டில் மிக நீண்ட காலம் வழக்கறிஞராக வாதாடியவரை தமிழ்நாடு அரசின் சார்பில் வழக்கறிஞராக உச்சநீதிமன்றத்தில் வாதாடப்படுறாரு. இது எவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்டான விஷயம். பாஜகவுக்கு சும்மா விடுமா? பாஜக எதிர்ப்பாக இருந்தால் பண்ணுவாங்களா? மாண்டே சிங் அல்வாலியா தமிழ்நாட்டின் நிதி வருவாயை கூட்டுவதற்காக இங்கே வந்து ஒரு குழு போட்டிருக்காங்க. அதுக்கு தலைவராக மாண்டே சிங் அல்வாலியா போட்டிருக்காங்க. மாண்டே சிங் அல்வாலியாங்கிறது ராஜீவ்காந்தியினுடைய அமைச்சரவையில் எக்கனாமிக் அட்வைசராக இருந்தவர், மன்மோகன் சிங் அரசாங்கத்தினுடைய திட்டக்குழு தலைவராக இருந்தவர். திட்டக்குழு தலைவர் தான் இந்தியாவில் மிகச்சிறந்த எக்கனாமிஸ்டில் அவர் ஒருத்தர். அவரை வந்து இந்த தமிழ்நாட்டினுடைய வருவாயை பெருக்குவதற்கான ஒரு குழு போட்டு தலைவரை போட்டிருக்காங்க. அவர் காங்கிரஸ்கார்.
அப்போ பாஜக எதிர்ப்புல காங்கிரஸ்காரருக்கு அமைச்சரவையில் பங்கு கொடுக்குறாங்க. காங்கிரசினுடைய மத்திய அமைச்சராக இருந்தவரை கொண்டு போய் தமிழ்நாட்டினுடைய வழக்கறிஞராக போடுறாங்க. அட்வைசராக இருந்தவரை கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு அட்வைசராக போடுறாங்க. பாஜக எதிர்ப்பில் இதுக்கு மேலே என்ன காட்டணும்? காங்கிரஸ் ஆதரவு, காங்கிரசினுடைய ஆட்கள் இங்கே உள்ள வர்றாங்க, கம்யூனிஸ்டுகள் ஆதரவு கொடுக்குறாங்க. அப்படிங்கும் போது பாஜக எதிர்ப்பை டே 1லேருந்தே இந்த தாவேக அரசு மிக ஸ்ட்ராங்காக எதிர்க்கு. அதை ஒற்றுமையை காட்டுறதுக்காக தான் இந்த டீலிமிட்டேஷன் பில்லாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களுக்கு இங்கே தீர்மானங்கள் போடுறாங்க. இந்த டீலிமிட்டேஷன் நிலைப்பாட்டில் கண்டிப்பாக நீங்கள் என்ன தான் ஜால்ஜாப்பு சொன்னாலும் இந்த 7.5 50% எப்படி கொடுத்தாலுமே தென் மாநிலங்கள் பாதிக்கும். இப்போ நாங்கள் விகிதாச்சார அடிப்படையில் கொடுக்க போகிறோம். 50% உங்களுக்கு கூடும். 39 + 40 நமக்கு இருக்குது. இதில் பாதினா 20, 60 சீட் நமக்கு கூடும். 80 சீட்டில் இருக்கக்கூடிய வட மாநிலங்களுக்கு எவ்வளோ போகும்? அந்த பெல்ட் 800 சீட், 800 சம்திங், 443 அப்போ 800 சம்திங் வச்சுங்க. அப்படியே நீங்கள் வந்து 50% எக்ஸ்ட்ரா போட்டால் 850 820 சீட் வரும், 30 சீட் வரும் வச்சுங்க. இதில் 400 சீட்டுக்கு மேலே வந்து வட மாநிலங்கள் போயிடும். 50%க்கு மேலே போயிடும். அப்போ உதாரணத்துக்கு 800 சீட் இருக்குது. 800 சீட்டில் வந்து அவங்களுக்கு வந்து 300 வந்தாலே அவங்க வந்து ஆட்சியை பிடிச்சலாம்ல. அப்போ உங்களுக்கு 400 சீட்டுக்கு மேலே 50%க்கு மேலே அவங்களுக்கு வட மாநிலங்கள். இது எப்படி பார்த்தாலுமே வந்து இது வந்து ஒரு பெரிய சிக்கலை கொடுக்கும். தென் மாநிலங்கள் முற்றிலுமாக புறக்கணிக்கப்படும். 71 சென்சஸ்ஸு அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணாங்க. அப்போ 2001 மாற்றப்பட்டது, 25 வருஷம் தள்ளி வச்சாங்கன்னா இப்போ என்ன பண்ணலான்னா, இப்போ வர்ற நவம்பரோட 25 வருஷம் முடியுது. டீலிமிட்டேஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆகணும். இதுதான் சட்டம். இதை என்ன செய்யலாம்? அப்போ தென் மாநிலங்களும் பாதிக்கக்கூடாது, வட மாநிலங்களும் பாதிக்கக்கூடாது. இப்போ அதை அப்படிங்கிறப்ப கூடி பேசி எல்லா மாநில முதலமைச்சர்களோடும் கலந்து பேசி, குறிப்பாக தென் மாநில முதலமைச்சர்களை அழைத்து பேசி இதில் பாதிக்கப்படாத வகையில் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். அப்படி பண்ணால் தான் வந்து டீலிமிட்டேஷன் வந்து சாத்தியப்படும். இவங்க ஒரு கமிஷன் அமைக்க போகிறோம், ஒரு ஆணையம். இந்த ஆணையத்தினுடைய வேல்யூ என்னென்னா, அவங்க போட்டு பரிந்துரை பண்ணுறது தான் ஃபைனல். கோர்ட்டு கூட போக முடியாது. அப்போ அதைத்தான் நம்ம சொல்கிறோம். இதை வந்து நீங்கள் வந்து பண்ணுவோம். திமுக எரிச்சா என்ன காரணம்? வேணும்னு தான் அர்த்தம். டீலிமிட்டேஷன் பில்லை எரிக்கிறாங்க. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எரிக்கிறார். அப்படி என்ன அர்த்தம்? டீலிமிட்டேஷன் வேணாம்னு அர்த்தம். ஆனா அது வந்து அந்த நகலை எரிக்கும் போதே ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்னு தானே சொல்லியிருந்தாங்க திமுக. இல்லை, ஃபேர் டீலிமிட்டேஷன் சொல்லியிருந்தாலும் இன்னைக்கு அவர்களுடைய நிலைப்பாட்டில் எப்படி இருக்கு? ஃபேர் டீலிமிட்டேஷனுக்கும் நோ டீலிமிட்டேஷனுக்கும் ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? எப்படி ஃபேர் டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தாலுமே பாதிக்கப்பட போகிறது. இதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கும் போது இப்போ அதுக்கு கொண்டு வரதுக்கான வேலைகளை அவங்க செஞ்சுட்டாங்க. திமுக மறைமுகமாக அதுக்கு ஆதரவு கொடுக்க போகுதுங்கிறது தான் இப்போதைக்கு உள்ள நிலைப்பாடு. முதல்வர் அவர்கள் இந்த எம்பிக்கள் கூட்டம் வந்து கூட்டினதே வந்து காரணம் என்னன்னா, இந்தியா கூட்டணிக்குள்ள தாவேக எப்படியாவது வந்து போயிடணும் அப்படின்றதுக்காகவும், தலைமை இடத்துக்கு வந்துடணும் அப்படின்றதுக்காகவும் தான் இந்த கூட்டம் கூட்டப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து உண்மையா? இல்லை, இந்தியா கூட்டணிக்குள்ள தாவேக இப்போதைக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருந்துச்சு. 2026 சட்டமன்ற தேர்தல் முன்னாடி வரைக்கும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்தியா கூட்டணி இருந்துச்சு. அவங்க தான் இங்கே முழுவதுமாக வந்துட்டாங்க. இப்போ அந்த கூட்டணியில் அஃபிஷியலாக தாவேக இல்லாட்டின்னு கூட அந்த கூட்டணியை ஆதரவு கொடுக்குறாங்க. இப்போ தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்கன்னா, 2029 தான் சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல். இப்போ தேவையில்லாமல் மத்திய அரசோடு நம்ம வந்து பகைச்சிக்கிறதோ, மத்திய அரசோடு ஒரு மோதல் போக்கை கடைப்பிடிக்கிறதோ, ரேவந்த் ரெட்டி என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறார்? அந்த தெலுங்கானாத்தினுடைய முதலமைச்சர் காங்கிரஸ் கவர்மெண்ட். ஆனால் அவர் அங்கே திட்டங்களை கொண்டு வரதுக்கான சமூக இது ஒரு அஃபீஷியலாக வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் மெயின்டைன் பண்ணுறாரு பாஜகவோட. இன்னைக்கு என்ன தான் நம்ம வந்து வீரவசனம் பேசினாலும் எல்லா கண்ட்ரோலும் இன்னைக்கு ஒன்றிய அரசு தான் இருக்குது. நம்ம அவர்களை சார்ந்து தான் வாழ்ந்தாகணும், அவருடன் சார்ந்து தான் இருந்தாகணும். ஏன்னா எல்லா உரிமையும் போயிடுச்சு. எல்லா உரிமையும் இன்னைக்கு நமக்கு அந்த பக்கம் போயிடுச்சு. மாநில உரிமைகள் ஒன்றுனா போயிட்டே இருக்கு. அப்போ அவர்களை சார்ந்து தான் இருக்கு. அப்போ ரேவந்த் ரெட்டி என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாரோ, இப்போ கர்நாடக மாநிலத்தில் சிவகுமார் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாரோ அந்த ஸ்டாண்ட் எடுக்கணும். எல்லாவற்றிற்கும் வந்து ஒரு மோதல் போர்க்கை கடைப்பிடித்து நம்ம வந்து மாநிலத்துக்கு வர வேண்டிய ஸ்கீம்ஸை நம்ம வந்து இழந்துடக்கூடாது, ஃபண்டை இழந்துடக்கூடாது. இப்போ நமக்கு வந்து பார்லிமெண்ட்டில் அங்கே எம்பிஸும் கிடையாது. அப்படிங்கும் போது நம்ம வந்து ஒரு சாஃப்ட் அப்ரோச்சில் உறவு ரீதியாக அதே நேரத்தில் எதிர்க்க வேண்டிய மாநில உரிமைகள், சமூக நீதி, இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்களுக்கு கடுமையாக எதிர்ப்போம். அஃபிஷியலாக அவங்கள வந்து நம்ம வந்து ஒரு மியூச்சுவலாக போவோம் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் அவங்க எடுக்கிறாங்க. இது நிலைப்பாட்டு இந்த ஸ்டாண்ட் வந்து சரியான ஸ்டாண்ட் தான். எல்லாவற்றுக்கும் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ அவங்களுக்கு எம்பியும் கிடையாது. எம்பி இருந்தால் தான் நம்ம உள்ளே போய் அங்கே வந்து நம்ம ஆப்போசிஷன் பண்ணணும். இப்போ அங்கே பேச வேண்டியதானா திமுக தான். அப்போ திமுகவை தான் அவங்க
ஃபோக்கஸ் ஆனா இருந்தாலும் இங்க ஆளுங்கட்சியா இருக்கிறது தாவேகா. தாவேகாவினுடைய கருத்து என்ன, அவங்க என்ன நிலைப்பாட்டுல இருக்காங்கன்ட்டு மக்கள் தெரிஞ்சுக்கணும்ல, தமிழ்நாடு சொல்லணும்ல. டீலிமிட்டேஷன், ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன். தாவேகாவினுடைய நிலைப்பாடு ஃப்ரீஸ். அந்த 543 நிப்பாட்டுங்கன்றாங்க. சென்சஸ் எடுத்துட்டு போங்க, ஆனா அந்த 543 நிப்பாட்டுங்க. ஓகே, அதுதான் தொடரணுங்கிறத மாற்றுக்கருத்தை எப்படி இந்த 543ல இடஒதுக்கீடு கொடுங்க பெண்களுக்கு, தப்பு இல்லையா? இதுதான் தாவேகா நம்ம தெளிவாக சொல்லிட்டாங்க. தாவேகாவினுடைய நிலைப்பாடு ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன், திமுகவினுடைய நிலைப்பாடு ஃபேர் டீலிமிட்டேஷன், இந்தியா பிளாக்ல இருக்கவங்களுடைய நிலைப்பாடு நோ டீலிமிட்டேஷன். அதில் காங்கிரஸில் சில மாறுபட்ட கருத்து இருக்குது. அப்போ தாவேகா அதில் அந்த நிலைப்பாட்டில் இருக்காங்க. அதே மாதிரி மேகதாதுவில் வந்து அணை கட்டக்கூடாது, எங்களுக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலுக்கு நடங்க அப்படிங்கிறது அங்கே அவங்க விஷயத்தில் ஸ்டண்டாக இருக்கு. அப்போ மாநில உரிமைகள், சமூக நீதி, இந்த மாதிரியான விஷயங்களை தாவேகா சமரசம் செய்கிறதில்ல. ஆனால் அதை எக்ஸ்போஸும் பண்ணுறதில்ல. அதனால தான் இவங்க கேள்வி கேட்குறாங்க, தாவேகா அவங்க எதுக்குறாங்களா வைக்கிறாங்களான்னு கேள்வி கேட்கறதுக்கான நோக்கமே அதுதான். சார், இப்போ கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி வந்து காவேரி விவகாரம் தொடர்பாக மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாரு. அதில் வந்து நாம் தமிழர் கட்சி, வேல்முருகன் அவர்கள் அப்படின்னு சில முக்கியமான தலைவர்கள் வந்து கலந்துக்கிட்டு தங்களுடைய கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க. இது தொடர்பாக வேல்முருகன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த கூட்டணி வந்து வெறும் இந்த காவேரி விவகாரம் தொடர்பாக மட்டும் இல்லாம வரும் நாட்கள்ல தேர்தல்லையும் நம்ம வந்து இந்த ஒரு புதிய கூட்டணி வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ வந்து செய்தியாளர்கள் கேட்குறாங்க, இப்போ 4வது ஒரு கூட்டணியா அமைய போதா அப்படின்னு கேட்கும்போது, நீங்க 4வதா சொல்றீங்க, 3வது பெரிய கூட்டணி அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ இந்த தேர்தலுக்கு ஆயத்தமாகுதா ஒரு புதிய கூட்டணி? இல்லை, அவங்க பிரச்சனையின் அடிப்படையில் சேர்ந்த ஒரு கூட்டணி. உண்மையிலேயே பல கூட்டணிகள் வந்து இஷ்யூ பேஸில் உருவான கூட்டணி தான் வெற்றி பெற்றிருக்கு. அப்போ அண்ணன் வேல்முருகனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் சார்ந்த, தமிழர்களுடைய உரிமை சார்ந்த விஷயத்தில் சமரசம் இல்லாமல் போராடக்கூடிய ஒரு போராளி தான். அதில் மாற்று கருத்தே கிடையாது. நிறைய விஷயங்களுக்கு தனிச்சையாக போராடியிருக்காரு, பல வழக்குகள் வாங்கியிருக்கிறாரு. சிஏஏ போன்ற வழக்கு பிரச்சனைகளுக்காக பல வழக்குகள் ஒரு ஊரில் வாங்கியிருக்கிறாரு. அப்போ சமூகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை அக்கிரமத்திற்கும் அடக்குமுறைக்கும் எதிராக பேசி களமாடக்கூடிய ஒரு போராளி, அதில் மாற்று கருத்தே கிடையாது. அரசியல் ரீதியாக போன முறை திமுக கூட்டணியில் இருந்தார், இந்த முறை தனியாக இருக்கிறாரு. இப்போ அவர்கள் இந்த இஷ்யூ பேஸில் சேர்ந்துருக்காங்க. காவிரி, மேகதாது, டீலிமிட்டேஷன், இந்த மாதிரியான தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, எங்கெங்கெல்லாம் தமிழர்களுக்கான பிரச்சனைகள் ஏற்படுதோ அதை வலுவாக எதிர்க்கக்கூடிய ஒரு கூட்டணியாக அமைக்கிறாங்க. அதை நாங்கள் அரசியல் களமாக கூட மாற்றுவோம் அப்படிங்கிற ஒரு முயற்சி வச்சுருக்காங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம், ஏன்னா ஒவ்வொரு கட்சிக்குள்ள ஓட் பேங்க் இருக்குது, ஒரு கட்டமைப்பெல்லாம் இருக்குது, அதை வச்சு தான் நம்ம பிளான் பண்ணுவோம். அதை தாண்டி மக்கள் அதெல்லாம் உடைச்சிருக்காங்க தேர்தலுங்கிற அதையும் பார்க்குறோம். கட்டமைப்பு, ஓட் பேங்கு, இந்த சாதி மத கணக்கீடுகள் எல்லாத்தையும் உடைச்சிருக்காங்க. மக்கள் பிரச்சனையை பேசுகிறவங்கள வரவேற்கவும் செய்கிறாங்க. அதனால் மாற்று கருத்து கிடையாது. அந்த மாதிரி ஒரு புதிய அணி அமைச்சிருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறது நம்ம வரக்கூடிய காலங்கள்லாம் தெரியும். இப்போ இந்த கூட்டணியில வந்து நாம் தமிழர் கட்சியும் இருக்கு. நாம் தமிழர் கட்சி எப்போதுமே நாங்கள் தனித்து தான் நிற்போம், எந்த கட்சியினுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்ட்டு தான் அவங்களோட நிலைப்பாடு. இப்போ இவங்க இந்த கூட்டணி கூட சேர வாய்ப்பு இருக்கா? இல்லை, இவங்களோட சேர்ந்து தான் சில முக்கியமான விஷயங்களுக்கு பேசுகிறாங்க. ஆனால் பெரியாரை வந்து பிராமண கடப்பாறையை வச்சு பெரியாரை உடைக்கிறது, பெரியாரை திட்டுறது பேசிட்டு இன்னைக்கு பெரியாரை ஏற்றுக்கொண்டவரோட எப்படி பயணம் பண்ணுவாங்க, எப்படி அதை வந்து ஜெல்லாகும்னு தெரியலையே. வேல்முருகன் அவர், அண்ணன் வேல்முருகனை பொறுத்த வரைக்கும் பெரியாரிய கருத்துக்களில் கடவுள் மறுப்பு கொள்கையில் முன்ன இருந்தாலும் கூட அவர் பெரியாரிய கொள்கையை ஏற்றுக்கொண்டவர் தான், மார்க்சிஸ்டை ஏற்றுக்கொண்டவர் தான், தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் சார்ந்த பிரச்சனையை பேசக்கூடியவர் தான். இவர் பெரியாரை விமர்சனம் பண்ணக்கூடிய இடத்துல இருக்காரு. அப்படிங்க அந்த கொள்கை ரீதியான முரண்பாடுக்கான பெரியாரை விமர்சிக்கிறத நாம் தமிழர் கட்சி சமீப காலமாக விட்டுருக்காங்க. தேர்தலுக்கு பிறகு அவங்களோட நிலைப்பாட்டை மாற்றுறாங்களா என்னன்னு தெரியல. பட் அது வந்து பிரச்சனையின் அடிப்படையில் சேர்ந்த ஒரு கூட்டணி, ஒரு முக்கியமான பிரச்சனைகள் சேருவாங்க. அது கூட்டணி அரசியல் கட்சியாக, அரசியல் கூட்டணியாக மாறுமாங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.